போட்டு போட்டு முதலாளி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர் இறங்கி வந்து உங்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க என்னன்னா அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. இருங்க வரேன். எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. 5 நிமிஷம் ரூம்ல உட்காந்து சமோசா சாப்பிடறதுக்குள்ள கார்ல பெட்ரோல் ஊத்திருந்தீங்க. ஏன் ஊத்தி கொளுத்து கொளுத்து வா. ஐயா அங்கிள் ஐயா ஆக மொத்தம் 8 lakhs plus GST. அப்புறம் அச்சனா மூசைல பாட்ட வச்சு என்ன பாட்டு நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிக்கிறேன். நான் அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏன்னா வந்து கொலைகிறேன். எல்லாரும் நான் சாப்பிடும்போது அப்படி பார்க்காதீங்க. ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல பவுன்சரா வேலைக்கு போற இடத்துல ஹாஸ்பிட்டல் பிரமிசஸ் அடிச்சு உடைச்சிருக்கேன். How dare you do that? அங்கிள் ஆல்மோஸ்ட் செத்த ஒருத்தர அவங்க சொத்து பிரச்சனை நான் போய் மேட்ச் முடிச்சுட்டு அப்புறம் என்னங்க பில்டிங் கட்டி 30 வருஷம் ஆச்சுன்னா அதை டெமாலிஷ் பண்ணிட்டு ரெனோவேட் பண்ணணும்னு கார்பரேஷன் ரூல்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அது நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே. அதுக்கு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், கன்னிமரா லைப்ரரி இதெல்லாம் பழசாச்சு நிச்சயமா. அங்கெல்லாம் நீங்க ஃபேமிலியா போய் நைட்டு தூங்குவீங்களா? தூங்கும் போது உங்க மண்டையில கல்லு பண்ணெல்லாம் வந்து விடுமா? விழுந்துச்சு. அதே கடையில தான்மா போனப்போ நீ ஒண்ணுதான் இருந்துச்சு. ஒரு கல்லோ இரும்போ எங்க அம்மா தலையில விழுந்துட்டா என்ன ஆயிடும் பாரு. 500 பேர் வாழுற இடத்துல யாரோ ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறதுனால மொத்த பிளாட்டையும் இடிக்க சொல்லுவியா? என் வீட்டுக்கு 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இன்டீரியர் பண்ணிருக்கேன். என் பிளாட்ல இருந்து ஒரு கல்லு கூட எடுக்க விட மாட்டேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். பேரம் பேத்தி பல்லை கொடுத்து கமிஷனா கேட்போம். எல்லா சிட்டிஸ் நம்ம வரல இருக்கு சொல்யூஷன். மேட்ச்ல எல்லாரும் அவ்வளவு கம்மியா மார்க்ஸ் வாங்கினாங்க தெரியுமா? இந்த வருஷம் அப்படியே வாங்கினா அதுக்கு பொறுப்பேற்றுக்க நீங்க தயாரா? வருஷம் நீங்க பிடி பீரியட கடன் வாங்கி மேக்ஸ் எடுத்தும் பசங்க மார்க்ஸ் கம்மியா வாங்குறாங்கன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வேணுமா இல்ல மேட்ச் வேணுமா? என்ன பண்ற? நான் என் வேலையை ரிசைன் பண்றேன். Look what you've done. மேம், இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீங்க ரிசைன் பண்றீங்களே. வேணாம் மேம், ப்ளீஸ். மேம், எப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி